அரசியல் பேசுனதாலதான் நாங்க அரசியல் கேள்விகளை கேட்கிறோம். அவர் அரசியல் பேசாம போல, அவர் அவர் ஒரு உள்துறை அமைச்சர். அவருடைய கட்டுப்பாட்டில் அவருடைய அதிகாரத்துக்குள்ள ஆட்சி எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லையில இருந்து 180 கிலோமீட்டர் உள்ள வந்து தீவிரவாதிகள் சுட்டு கொண்டுட்டு போறாங்க. அந்த சுட்டு கொல்லப்பட்டவர்கள் ஒருவர் தமிழர், தமிழ்நாட்டுக்கு வராரு. குறைந்தபட்சம் அதை பத்தி பேசல, அந்த சுட்டு கொல்லப்பட்ட அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லல. இதையெல்லாம் நாம ஏதாவது செய்தா அவங்க விடுவாங்களா? ஆக நமக்கு என்ன குறைந்தபட்ச ஒரு விஷயங்கள், ஒரு கல்வி நிதி இல்லாம இன்னைக்கு ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் இன்னைக்கு அவர் உள்துறை அமைச்சர் வராரு. ஏன் அவர் வந்தவர் ஒரு அரசிடம் ஒரு பேச்சு ஒரு மீட்டிங் வைக்கலாமே, யாராவது ஒரு துறை ரீதியாக அவருடைய துறை ரீதியாக அவர் கேட்கலாமே, யார் அதெல்லாம் தடுத்தாங்க? அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவரிடம் இல்ல. மக்கள் ஒரு நாட்டின் பிரதமரிடம் இதையெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க, ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணாம முழுக்க எங்களுடைய கழக துணை பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி அவர் பேசிய பேச்சுக்கெல்லாம் 3 வரியில சொல்லிடலாம். ஒன்னு அப்பட்டமான பொய், இரண்டாவது அருவருப்பான வஞ்சகம், மூணாவது பிளவுவாத நோக்கம் கொண்ட சூதுரை. இந்த 3 அடிப்படையா வச்சுதான் தொடர்ந்து பல பழிகள். இன்னொன்னு அவர் சொல்றாருல, இப்ப ஊழல், பெண்கள் பாதுகாப்பு, சாதிய மோதல், வேலை வாய்ப்பு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இத பத்தி என்ன பதில் வச்சு? இல்ல இப்ப இத நண்பர் பாஜக சார்பில் வந்திருக்கக்கூடிய நண்பர் சொல்றாருன்னா அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவரும் என்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிமகன், அவர் ஒரு கட்சி சார்பு இருக்குது, எனக்கு ஒரு கட்சி சார்பு இருக்குது, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டு சொல்றாரு. ஆனா அவர் நாட்டின் உள்துறை அமைச்சர், அவர்கிட்ட டேட்டா இருக்கிறது. அவர் தான் கிரைம் பீரோவுக்கான என்டையர் டேட்டாவோட பாக்குற அந்த அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்குது. அவருடைய அமைச்சகத்தில் இருந்து தான் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் குற்றங்கள், குற்றச்செயல்கள், எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்குன்னா, எவ்வளவு குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, எல்லா விஷயமும் வந்தது. சிசிடிஎன்ஏ சர்வரே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அப்படிப்பட்ட அவர் ஒரு நாட்டில ஒரு குற்றச்சாட்டு நடக்குது அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு பெண்கள் மீது பயங்கரமான வன்கொடுமை நடக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு விஷயத்தை உள்துறை அமைச்சர் கட்டமைக்க நினைக்கிறாரு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருக்கிறது. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் தான் அத்தாரிட்டி, ஹையஸ்ட் அத்தாரிட்டி, பெண்களுக்கான பாதுகாப்பு அத்தாரிட்டி. போன வருஷம் அதுல 28,811 புகார்கள் பெறப்பட்டிருக்கிறது. அந்த 28,811 55% புகார்கள் உத்தரப்பிரதேசல இருந்து மட்டும் வந்திருக்கிறது. டெல்லியில இருந்து 2600, மகாராஷ்டிரா வந்து 1340, பீகார்ல இருந்து 1300, தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு தெரியுங்களா வந்திருக்குது? 608. அப்போ புகார்கள் பெறப்பட்டது வெறும் 2%. ஒட்டுமொத்த நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கப்பட்ட அந்த வன்கொடுமைகளில் தேசிய பெண்கள் ஆணையத்திடம் பெறப்பட்ட புகார் வெறும் 2%. இந்த புள்ளி விவரத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, இந்த புள்ளி விவரத்தை நாட்டு மக்களுக்கு வெளியே தரக்கூடிய ஒன்றிய அமைச்சர், உள்துறை அமைச்சர் அவர் அபாண்டமாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு எங்க பாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு தவறான விஷயத்தை கட்டமைக்கும் போது அதுதான் வஞ்சகம்னு சொல்றோம்.